இப்ப விஜய் உள்ள வந்திருக்காரு சார். அவர் ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுவார் சார். திமுக ஓட்டை தான் ஸ்பிளிட் பண்ணுவார். சிறுபான்மையர் ஓட்டு, கிறிஸ்துவர் முஸ்லீம்கள் ஓட்டு, திமுகவினர் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவார் சார். அவங்களுக்கு தான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு முதல்வர். சிறுபான்மைக்கு எவ்வளவு போராட்டி இருக்காரு. நோன்பு திறக்கிறாரு முஸ்லீம் மத்தியில. கிறிஸ்துவர்கள் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு. அவரே கிறிஸ்துவ மதம். நானே உதயநிதி நானே கிறிஸ்துவர் இருக்காரு சார். அவர் விஜயே சொல்றான் நான் சர்ச்சுக்கு சண்டே போறேன்ட்டான். அப்புறம் என்ன இருக்கு, நான் உண்மையான கிறிஸ்துவர்ன்ட்டாங்க. அப்பனா உங்களுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு 13% ஒரு எவ்வளவு வாங்குவார் சார் விஜய்? விஜயால 13ல 7-8% எடுத்துருவார். அப்பன்னா நீங்க அதாவது சுளையாக 13% கிடைச்சி கொண்டு இருந்த திமுகவுக்கு இப்ப விஜய் வந்து வேட்டு வைக்கிறார். இது சேர்ந்து போயிடுது சார். ஒரே ஒரு சமயத்தில் விஜய் அதிமுக இப்படி ஒரு கூட்டணி வச்சு இருந்தா அது வெற்றி கூட்டணியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையாதான்? அதுக்கு வந்து விஜய் வந்து எடப்பாடியோட பேசியிருந்தா வெற்றி கூட்டணியாக அமைஞ்சிருக்கும்.